பழங்காட்டுக்கு சித்தார்த்த காட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இவருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி பகல்லே வர சொல்கிறாங்க. மணியண்ணன் கூப்பிடல, நீங்கள் மட்டும் என்னை கூட்டி போகிறேன்னா இவர் ஒருத்தர் தான் வந்து அந்த அவரே வந்து என்னை கூட்டி போகிறாரு. கூட்டி போயிட்டு அங்கே 4-5 பேர் வருவாங்க, அவங்கள ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஆளுங்க, அவங்களும் கூட வருவாங்க, நீங்கள் வாங்க, அவங்க வீட்டாண்ட போயிட்டு அப்படியே கிளம்பிடலான்றாங்க. யாருமே அங்கே போய் பைக்கை நிறுத்திட்டு நடந்து 1 கிலோமீட்டர் போயிட்டு பகலில் காலையிலே போயிட்டேங்க. ஒரு 11 மணி 11:30 இருக்கும். அவர் வீட்டாண்டுட்டு போயிட்டு அவங்கெல்லாம் வாங்க வாங்கன்னு கும்பிட்றாங்களாவே, யாரையும் பேரும் கேட்குறதில்ல, ஒன்றும் இல்லை, எதில் அவ்வளோதான். அவன் கையில் பை வச்சுட்டு ஒரு 3 பசங்க, அன்றைக்கி 2 பசங்க ஒரு பெரியவர் நிற்கிறாங்க. ஒரு சுருட்ட முடி பெரியவர் கோலை, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மாடு மேய்க்கிற மாதிரி கிராமப்புறத்து மனிதன் கோலையா. அப்புறம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, குடிக்கிறான். சாப்பிட்டீங்களான்னாங்க, சாப்பிட்டாச்சுங்க அப்படின்றாங்க. சரி சாப்பாடு இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் வாங்க அப்படின்றாங்க. போகிற வழியில் ஏங்க அவ்வளோ பொண்ணு ஒரேடியாக அந்த பாருங்கள், அந்த மலை கொம்பக்கல்ல மலை அடிக்கே போகணுங்க அப்படின்னு கை நீட்டி காட்டுறாங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்ற நான் அவருக்கு ஒரு கூட்டு மதிப்பாக ஒரு 10 மைல் இருக்குங்க அப்படின்றார். அப்பாடா, நான் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போகணுன்னு கேட்குறான். 10 மைல் 10 மைலுக்கு இருக்குங்க அப்படின்றாரு. சரி என்ன நடந்தாகணும், நானும் காட்டுக்குள்ளே ஓரளவுக்கு நடப்போம், ஏற்கனவே போய் பழக்கம். அப்புறம் நம்ம வயசும் கூட வயசு பையன், அப்போ என்ன 34-35 வயசு தான் இருக்கும். சரின்ட்டு இப்போ அவங்க போன வேகத்தில் ரெடியாக இருந்தாங்க. எல்லாம் முன்னாடி பேசி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தண்ணி வாங்கி குடிச்சு அப்படி அவங்க சாலை வீட்டு வார்த்தையும் தான் நிற்கிறாங்க. அந்த காட்டு பாடலே ஒரு சாலை வீடு. ஓ, இப்போ வனத்துறையின் எல்லையிலேயே அவங்க எல்லையிலேயே ஒரு வீடு, குறை வீடு. அதுதான் அங்கே சந்திப்பு. அப்புறம் அவங்க பாட்டுக்கு வராங்க. நானும் இவரு கூட வர்றதையும் அவங்க யார் என்னன்னு கேட்கல, கேட்டதும் கிடையாது. அப்புறம் மலை ஆனால் என்னையெல்லாம் அவங்க தெரிஞ்சுருக்காங்க. நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கீங்களோ அவங்க தெரிஞ்சிருக்காங்க. அப்புறம் மலை ஏன்னா நம்மளை ஒரு நம்பிக்கையானவர் கூட்டி போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டுருக்கல, அதனால் நம்ம கேட்கவும் கூடாது அந்த காலகட்டம் அப்படியே. அப்புறம் மலை நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துக்கு நடந்திருப்பேங்க. ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இவங்க சாப்பாடு கொண்டு வந்தாங்க. சாப்பிட்டு பள்ளத்துலேயே சின்னத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு 5-6 கிலோமீட்டர் 4-5 கிலோமீட்டர் போனால் தான் அங்கே சாப்பிட்டு இப்போ அவங்க கூட நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு தான் கரெக்டாக ஒரு 3 மணி சாயங்காலம் எல்லாம் போயிட்டு போகிற உடனே மலை போகிறாங்க. சாதாரணமாக வர மாதிரி வீட்டுக்கு போகிற மாதிரி அவ்வளோ ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க. அவங்கள கண்டிஷனே பண்ணல, ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அப்புறம் போயிட்டு அன்றைக்கி தான் பகல் நல்லா பார்க்குறோம். அந்த ஏரியா காட்டுராஜாவுடைய நடமாட்டம் இல்லாத ஏரியாங்கிறனால விட்டுருக்காங்களா, இல்லை தெரிஞ்சும் இல்லைன்னா போலீஸ் தெரிஞ்சாதான் விட்டுருக்குது, ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு ஆள் என்ன நடக்குது நெருக்கமாக பிடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணி தான் விட்டுருக்காங்க. அது பின்னாடி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது தெரியுது. அப்புறம் அங்கங்கே மாடு நிறைய ஆடு மாடு மேய்ச்சி ஏராளமாக இருக்கிறாங்க காட்டுக்குள்ளே. மக்கள் ஏரியாவில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஜாஸ்தி, விரவு லைனாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் மலைப்பகுதி மலைவாசி மக்கள் ஊர் இருக்கான் நிறையா. அந்த குதிரையில் விரவு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க நிறைய ஊர் இருக்கான். நிறைய விரவு ஆம்பளை பொம்பளை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சர்வசாதாரணமாக கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த 2 மலை குட்டி குட்டி மலை ஏறி 3வது மலை ஒரு நடந்து போயிட்டு ஒரு பெரிய பாறை, கும்பகல் மலை அந்த மலை பேர். அங்கே போய் ஒரு அப்போ நிற்கிறேங்க. நின்ன உடனே இதில் ஒருத்தர் அந்த பெரியவர் கூட வந்த செட்டில் எல்லாத்தையும் அப்படி நின்றுக்கிட்டு அந்த பெரியவர் போகிறாரு. போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அவங்க எல்லோரும் வராங்க. 4 பேர் கும்பிட்டுக்கிட்டு சிரிச்சிட்டு வராங்க. அப்புறம் வந்துட்டு எல்லோரும் நல்லா விசாரிக்கிறாங்க. வீட்டிலலாம் ஃபஸ்ட் எடுத்தோடனே வீட்டிலலாம் எப்படிப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா, அதெல்லாம் ரொம்ப எளிமையாக நல்லா நம்ம நண்பர் நல்லா விசாரிக்கிற மாதிரி. நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தான். வேறத்தால் 1 மாதம் ஆயிடுச்சுல்ல அண்ணனுக்கு பார்த்துட்டு காட்டுக்குள்ளே பணக்காட்டுக்கு அவங்கள பார்த்துட்டு போய் இது பண்ணதுக்கு பின்னாடி எப்படி எல்லாம் விசாரிச்சுட்டு இது பண்ணிட்டு அப்புறம் டீக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் அன்றைக்கி பருப்பு குழம்பு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. அங்கேயே இவர் தான் சந்திரகவுண்டர் தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறார். ஹோட்டலில் போட்டு சாப்பிட்டு அவங்க ஒன்றும் சாதாரணமாக அங்கே ஒன்றுமே அங்கங்கே ஏகமாக ஆடு மேய்க்கிறோம், சத்தம் பேசுகிறோம், பாட்டு போடுறோம், விசில் அடிக்கிற எல்லா சத்தமும் இருக்குது அந்த சரௌண்டிங்கில். மக்கள் நடமாட்டத்துக்கு தான் ஃபுல்லாக இருக்குது அந்த காட்டுக்குள்ளே. ஆனால் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா ஆல்ரவுண்டு. ஏறத்தால மலை மேலே ஒரு சென்ட்ரு மலை, உச்சியில் இல்லை சென்ட்ரு மலையிலேயே. அப்புறம் நெடுவாக நாங்கள் போகும்போது ஏராளமான பேர் மாடுகள் எல்லாம் மேய்ச்சி லைனில் நிற்கிறாங்க, பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க. அப்போ போகும்போது அந்த சின்னாத்து பள்ளத்தில் எனக்கு கன்ஃபியூஷனான ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. லைட்டாக வயசு பசங்க பப்டியில் அவங்க பாட்டுக்கு என்னை பார்க்குறாங்க, பள்ளத்தில் நிற்கிறாங்க. அப்போ நான் ஒரு கிராஸ் கேள்வி கேட்குறோம் என்னை கூட்டி போனவர்,
இவங்கெல்லாம் நடந்து போயிட்டு தானே எங்க யாருங்க அவங்க 2 பேரும் என்ன அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறாங்க, நானும் போயிட்டு திரும்பி பார்த்தா என்னைய பார்க்குறாங்க அப்படின்ற. அது நிறைய அங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்க மாடு ஆடு வியாபாரம் வாங்குறவங்க இருப்பாங்க, வாங்க காரணம் சொல்லி கூட்டி போயிடுறாங்க. கூட்டி போகிறாங்க. அப்புறம் நான் பின்னாடி ஜட்ஜ் பண்ண வாட்டி அவங்க அங்கே நின்ன 2 பேரும் போலீஸ்னு பின்னாடி தான் தெரிஞ்சது, இன்டெலிஜென்ட். குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி. அப்படின்னா எல்லாமே அவங்க நிருப்பத்துலேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. போயிட்டு வந்துட்டுனா கரெக்டாக அவங்க பேசலாம் பேசி அண்ணன் இப்படி கூட்டி வரணும், இப்படி பாதுகாப்பாக வரணும், இந்த டைமுக்கு வந்துடணும், மாப்பிள்ளை வந்து சொல்லுவாருங்க அந்த டைமில் அண்ணனை கூப்பிட்டு வந்துடுங்க, இதே வழி தான் இங்கே வந்து வந்துடுங்க. பாரு இங்கே வந்தவங்க இவங்க கூட வருவாங்க, நாங்கள் இருக்கிறோன்னா இவங்களுக்கு தெரியும், இவங்க உடனே அங்கே பேசிட்டு தான் உடனே மாப்பிள்ளைக்கு போய் அவருக்கு தகவல் கொடுத்துருவாங்களாம், இந்த இடத்துக்கு வர சொல்லிட்டாங்கன்னு. கொஞ்ச நேரத்தில் நடந்தே வந்துடுவாங்களாம் அந்த எல்லையில். அங்கேருந்து நடந்தே வந்துடுவாங்களாம். 2வது வந்து ஒகேனக்கல்ல இறங்கினா உடனடியாக பரசுதாட்டி தானே வந்து சொல்லிவிட்டு போயிடுவாங்களாம். கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதெல்லாம் அப்போ நமக்கு புரியல, ஏதோ எங்கேயோ போகிற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு செங்கப்பாடியிலேருந்து காவிரி ஆற்ற கடந்தா இந்த காட்டுக்கு வந்துடலாங்கிறது எளிமையான வேலை. உங்களுக்கு தெரியாது போனதில்லை. அப்புறம் ஆனால் சிவனா வந்துட்டு உடனடியாக ஒரு அந்த வரவாரத்துலேயே ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே அண்ணனை கூட்டியார் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ணன்கிட்ட வந்து அவங்க கொடுத்த கேஷ்ட்டு வந்து அதேமாதிரி நானும் மாப்பிள்ளையும் தான் கொண்டு போகிறேங்க. அப்போ தோட்டத்தில் இல்லை, அங்கே ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொல்லிட்டாரு. மேட்டூர் அப்போ செல் கிடையாது, அவர்கிட்ட செல் இருந்துச்சுல்ல, எஸ்டிடி பூத்துலேருந்து பேசிட்டு வந்துருக்குனாரு. நான் எஸ்டிடி பூத்து பேசுகிறதே கோயம்புப்பட்டி ஏரியாவில் பேச மாட்டோம். இங்கே தான் ஏராளமான பேர் கிடக்குறாங்க. குளத்தூரில் ஏதாவது ஒரு புத்தர் சைடில் வந்து நின்று 2 வாரத்தை பேசிட்டு தான் இங்கே வந்துருங்கப்பா போய் கொடுக்குறோங்க, இன்றைக்கி வர சொல்லிட்டாங்க, சரி வரேன்னு சொல்லிடுங்க. இப்படி போகிறதானே நீங்கள் போனீங்களா, ஆனால் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துட்டுனா ரூட்டை காட்டலாம், பார்த்துட்டு வந்துட்டுனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்பா அப்படின்றாங்க. அண்ணா அதை கேட்குறாரு. வராங்க. அண்ணா வரல, என்னை எந்த நிர்பந்தம் யாரும் என்னை எடுக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. அண்ணனை கூட்டி போகிறேங்க. அந்த பெரிய ரூட்டு எல்லையிலேயே, அந்த பெரிய ரூட்லேருந்து சும்மா ஒரு பொருளாங்க தூரத்துலேயே நைட்டு 10 மணிக்கு 3 பேர் தான் பாருங்கள். எங்களை கூட்டிகிட்டு போகிறவர் நான் அண்ணனை கூட்டிக்கிட்டேன், அவர் கூட்டிகிட்டு பண்ண என் பைக்லேயே. அண்ணன் இங்கேருந்து பைக்கில் இல்லை, வழியில் தான் மாறுறீங்க. அண்ணன் வந்து தருமபுரியிலேருந்து சொன்ன இடத்துல நிற்கிறாரு. என் பைக்கு போகுது 8:30க்கு. கரெக்டாக அவர் கூட ஒருத்தர் பேசியிருந்து விட்டுட்டு போயிடுறாரு. என் பைக்கில் சென்டரில் உட்கார வைக்கிறான். எங்களை கூட்டி போகிறவர் பின்னாடி உட்காராரு, நானும் தான் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன். 3 பேரும் பரவோன்னு போகிறோங்க. ஒரு 9:30க்கெல்லாம் இவர் கூட்டி போகிறவர் சொன்ன இடத்துல போய் ரோட்டை ஓரமாக கீழே பைக்கை நிறுத்தி சைடில் போட்டு அண்ணனை கூட்டி அதை அப்போ கரும்பு இப்போ மாதிரி டார்ச் லைட்டும் போட வெளிச்சம் போட்டு போடுறாங்களே, தடியை கையில் எடுத்துக்கிட்டு தட்டிக்கிட்டு ஏதாவது பாம்பு பூச்சி புழு இருக்குன்ட்டு அந்த பள்ளத்தை விட்டு இறங்கி நடந்து மேலே ஒரு மினிமம் 2 கிலோமீட்டர் இருக்கும். இப்படி முன்னாடி அந்த பெரிய ரூட் எல்லையில் அங்கே நாங்கள் பைக்கில் போன இடம் போகாது, முன்னாடி ஊருக்கு, அது ஊரில் நிறுத்திட்டு பைக் போன ஊர் வார்த்தை சின்ன பெரிய தூக்கில் நிறுத்திட்டு போகிறீங்க. இப்போ அதுக்கு முன்னாலே இடம்லாம் என்னன்னு தெரியாது, ஊர் பேர் தெரியாது. இப்படியே இறங்கி நடந்து போய் கரெக்டாக எங்களை 2 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல நில்லுங்க, அது ஆணுக்கண்ண இந்த ஏரியாவெல்லாம் சுற்றுற டைமு எல்லாம் லைன் வரல ஆகமாக தெரியுன்றாரு கூட்டி போனவர். பாதுகாப்பு ஒரு 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறாரு. இவர் சொன்ன மாதிரியே விட்டுட்டு அந்த நகருக்குலாம் ஆணை பிள்ளைடுது பக்கத்தில் பட்டக்கு ஒடிச்சிட்டு அப்புறம் ஜாக்கிரதை இருங்க அப்படின்றாரு. சரி அப்படின்ட்டு ஏதாவது திடீர்னு வந்துட்டால் நம்ம ஒதுங்கி அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் எதுவும் வரல. அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்தில் அவர் ரிட்டன் சந்திரகவுண்டை கூட்டிகிட்டு வராரு போனவர். நம்மளை கூட்டி போனவர் வந்துட்டு தான் அவர் கும்பிட்டு அண்ணன் நல்லா விசாரிச்சுட்டு அண்ணன் வாங்கினா போகலான்னு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கு அந்த பக்கம் சும்மா ஒரு அரை பரலாங்க தான் நடந்திருப்பாங்க, ஜாஸ்தியெல்லாம் போகல, எல்லாமே இருக்காங்க. அப்போ போகிறாங்க. அண்ணம்மா மணியன்னு சொன்னவர் நான் வரும்போது யாருமே கூட இருக்கக்கூடாது, அவர் தவறுன்னு சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு கூட்டி போகிற தவிர. அன்னைக்கு அந்த பெரிய குரூப்பு 3 பேர் பசங்கள்லாம் வந்தாங்கல்ல, அவங்க யாருமே இல்லை. இவரே கூட்டி போகிறாரு. நேராக அவங்க வீட்டு எல்லைக்கே போகலை, பக்கத்துலேயே வேறு இடத்துக்கு போயிடுறீங்க. இவர் கூட்டி போயிட்டு அவர் கவுண்டர் வந்து சந்திரகவுண்டர் கூட்டி போகிறாங்க. எல்லாம் டீ பேசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பழங்கள்லாம் டீலாம் பேசி இருந்துட்டு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே சரி அதே மாதிரி சேது சந்திரா உட்காருங்க அப்படின்ட்டு அண்ணனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உள்ள போயிட்டு ஒரு 2 மணி நேரம் இருக்கும் பேசிட்டு அப்புறம் இடையில் வராங்க. வந்துட்டு உட்கார வச்சு மறுபடியும் டீ இதெல்லாம் போட்டு கொடுத்து மறுபடியும் ஏதாவது பிஸ்கட் எல்லாம் சாப்பிட வச்சு இன்னும் 1 மணி நேரம் இருங்க அப்படின்ட்டு மறுபடியும் உள்ள கூப்பிட்டு போகிறாங்க.
ஆனால் பக்கமாக தான் நாங்கள் விட்ட தோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தோட்டத்தில் பார்த்து வரல. பேசுகிற சத்தம் கேட்காத தூரத்தில் அப்புறம் போயிட்டு கரெக்டாக ஒரு 3 மணி 3:30 இருக்கும். கிராமப்புறத்தில் கோழி கூப்பிட்ற நேரம்ன்றாங்களோ அந்த டைமுக்கு ஆகிடுச்சுன்னா. அப்புறம் நாங்கள் இவங்க கூட 2 பேர் கூட ஒரு சில அப்படியே நியாயம் பேசிட்டு பொது வாழ்க்கையெல்லாம் பற்றி பேசிட்டு உட்காந்துட்டே இருக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு அண்ணனை கூட்டிடுறாங்க. வந்து அப்புறம் ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் எல்லாத்துட்டையும் வந்து பாதுகாப்பாக தம்பி அண்ணனை கூட்டி அந்த மாதிரி கூட்டி பேசி ஏற்றணும். ஒன்றும் ஆகாது அண்ணனுக்கு. நீ பயப்பட வேண்டியதில்லை, நீ தைரியமாக மனசில் இரு, உன்னால் எல்லாமே பிரச்சனை நடக்குது, நீ தைரியமாக இரு, அண்ணனை தைரியமாக கூட்டி போய் அவர் இடத்துல சேர்த்துடு, அவர் சொல்கிற இடத்துல. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மன திருப்தி, அவ்வளோ பெரிய மனிதன் நம்மளை பார்க்குறதுக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு. அதேமாதிரி பைக்கில் உட்கார வச்சு அங்கே சொன்ன இடத்துல அண்ணனை இறக்கி விட்டு இவர் பாட்டு கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. இது பொழுது விடிஞ்சு தான் ஒரு 7-8 மணி வாக்குதான் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்துட்டு இவர் மெயின் ரோட்டில் இறக்கிட்டு நம்ம பாட்டு கூட்டுக்கு வந்தோம். அவர் அப்படியே செங்கப்பட்டு. நான் வீட்டில் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறாங்க. இப்படி வழக்கமாக போனால் நைட் இருக்கிறது 2 நாள் கழிச்சு வர்றதுங்கிறது இயல்பு. அதனால் அவங்களுக்கு சந்தேகம். நான் போகலையே தான் இன்றைக்கி நைட் வேலை இருக்குது ஆளுங்களுக்கு. இல்லைன்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் செய்யணும். காலையில் போனால் எல்லாம் லேபர் எல்லாம் ஏமாற்றிடுவாங்க. நான் இங்கே ஆல்ட்டு பண்ணிக்கிற சலுப்பாக இருக்குது, பெட்ரோல் கடாங்குது வருவான்ட்டு சொல்லிட்டு இது வரல எதையுமே கசியலை. இது வரல சத்தியமாக என்னை யாரும் எதுவுமே கேட்டதில்லை, தொடர்பு இல்லை. யாரும் ஒரு வார்த்தை இது 17 வருஷம் வீட்டுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆச்சுன்னா ஒரு 4-5 நாள் ஆச்சு. ஒரு 4-5 நாள் நான் எதுவுமே நான் வந்து மனசில் அப்படி என்னை வந்து யாராவது கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கவும் கிடையாது. அப்புறம் கரெக்டாக ஒரு 4-5 நாள் இருக்கான் வந்ததான். நான் பைக்கில் போயிட்டு இருந்தோம். கோயந்தபாடி நாகேஸ்வர கோயிலை தாட்டி போனோடனே 2 பேர் அந்த எஸ்டேப்பில் நல்லா தெரிஞ்சவங்கள 2 பேர் என்னாங்க, என்னதான் இங்கே வாங்க அப்படின்னாங்க. அவர் சார் வணக்கம் சார் சொல்லணுன்னே கருக்குன்னு எனக்கு மனசில் போட்டுச்சு. என்னடா பைக் நிறுத்திட்டு வாங்க பேசுன்னு சொல்லலாம் கருக்குனுச்சு. ஏதோ வில்லங்க ஆரம்பிக்குது அப்படின்னு நல்லா ஆணிபூர்வமாக உணர்ந்துட்டோம். கோயந்தபாடிக்கு போகும்போது கை காட்டுறாங்க. இப்போ 2 முறை மணி கூட்டி போயிட்டு வந்தாச்சுல்ல. மணி நின்று ஒரு வாரத்தோட கிராஸ் கேள்வி கேட்டதில்லை. அண்ணா என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்டதில்லை, கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. புரியுது. அவர் கூட்டியாந்து ஒரு ஆள் வருவார், கூட்டியாந்து அண்ணன் பாதுகாப்பாக கூட்டி போய் விடு. அவங்க கொடுத்த நிர்பந்தம் அதுதான். மணி என்ன நல்லா பாதுகாப்பாக போகணுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், உங்களை நம்புகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவார். 2 தடவை மணி என்ன கூட்டி போய் காட்டு வந்தாச்சு. அடுத்த தடவை நான் இப்போ வேலை காட்டுக்கு போகலான்னு போய்க்கும்போது நிறுத்தி கூப்பிட்றாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்றோம். ஒன்றே எஸ்டேப் கேம்புக்கு மேட்டூர் வாட சொல்லியிருக்காங்க, கேம்ப் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அப்படி தெரியாது சார் அப்படின்றோம். இது மாதிரி பெரிய ஐபிஎல் நீங்கள் மலை போங்க, நீங்கள் போனதும் எஸ்பி பார்க்கணும், போலீஸ்காரர் தான் சொன்னாங்கன்னு போய் நீங்கள் கேட்டில் சொன்னோன்னே கூட்டிகிட்டு போங்கன்றாங்க. சரி முழுசாக முடிஞ்சிடா வேலை, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க, யாரோ சொல்லிட்டாங்க பொண்ணு. அவர் காட்டுக்குள்ளே அவங்க கூப்பிட்டா அதிர்ச்சியோட பேரதிர்ச்சி ஏற்பட்டுச்சு எனக்கு. கொம்பு கீழே வந்த அச்சமும் பயமும் உறுதியாயிட்டு, அதோட பெரிய ஒரு அச்சம் பயம். இனி வந்து தப்பிக்க முடியாது. காட்ராஜான சொன்ன மாதிரி நடத்த முழுசாக சொல்லி போடணும். மறைச்சிங்களா சிக்கலையா நான் முழுசாகவே அவங்க தெரிஞ்சு தான் நம்மளை கூப்பிட்றாங்கன்றது எனக்கு மனசில் முழுசாக பட்டுக்குச்சு. அப்புறம் நான் ஒரு பதட்டத்தோடு சிரிச்சுக்கிட்டே சரிங்க சார் நான் வரேன் சார், என்ன சார் வேலைகளா? அங்கே போப்பா சொல்லுவாங்க. எப்போ சார் போகிறது? நாளைக்கு ஒரு 10 மணிக்கு மலை அங்கே போங்க. சரி சார். அதோட சரி அவங்களும் என்ன எந்த கிராஸும் பண்ணல, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நான் பாட்டுக்கு வேலை காட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அறிமுகமானல. ஆனால் அப்பப்போ வணக்கம் வைக்க பிடிப்பாங்க. அவங்க 2 பேரும் எடுத்தோடனே எனக்கு அறிமுகமான ஆளுங்க இல்லை, குளோஸாக பேசியிருந்த ஆளுங்க கிடையாது. அதுக்கு பின்னாடி தான் அறிமுகமான ஆள் வராங்க. அப்புறம் ஒரே பயம் அதிர்ச்சி. வேலை காட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் 3 மணிக்கே வந்துட்டு போய் பார்த்துட்டு தான் நாளைக்கு 10 மணிக்கு போகணும். நம்ம மறுபடியும் வீட்டுக்கு வருவங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவங்களா, ஆனால் அந்த அது மாதிரி காலகட்டம் அப்படிப்பட்ட வீட்டுக்கு வருவங்களா வரமாட்டாங்கன்னு தெரியல. சரி இதை மணியன்ட்டு சொல்லலாமா அப்படின்னு நினச்சிட்டு யார்கிட்டையும் சொல்கிறது வேண்டாம், துணிச்சலாக போயிட்டு என்ன நடந்தாலும் சரின்ட்டு அன்றைக்கி இரவு முழுவதும் ரொம்ப முடியும் மன உளைச்சல்லையே ஃபேமிலி பார்த்துட்டு கரெக்டாக காலையில் சாப்பிட்டு தான் குளிச்சுக்கிட்டு தான் அதே பைக் எடுத்துகிட்டு மலை கேம்புக்கு போகிறோம்.
கேம்புக்கு போய் என்ட்ரன்ஸில் போனதும் பைக் நிறுத்தி, சார் இது மாதிரி எஸ்பிஐயை பார்க்கணுங்க, உங்கள் பேர் என்னன்றாங்க இப்படி சொல்கிறோம். அப்புறம் ஒருத்தர் உள்ள ஓடுறாரு, ஓட்டு கேட்டு சரி வாங்க வர சொல்லிட்டாருங்கன்ற. அப்படி மலை போகிறோம். அவள்கிட்ட கூப்பிட்டு போகிறோம். போனதும் நடுக்கத்தோட நடுக்கம் பையன். போகும்போது அவர் வந்து முன்னாடியே இவர் நம்ம எஸ்ஐ துரபாண்டி சார் இருக்கார். வாங்க தேவராஜ் அப்படின்றார். அவர் எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லை 97லேருந்து. ஆனால் நெருக்கமாக போய் பேசுகிறதுல வழியாக பார்த்தாலும் சிரிச்சிட்டு வணக்கம் வச்சு நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருங்க, நல்லா விசாரிப்பார். வாங்க தேவராஜ் அப்படின்றாரு. அப்புறம் சார் என்னங்க சார் எஸ்பிஐ ஏதோ பேசுனாரு, வாங்க ஃபஸ்ட் டீ சாப்பிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வருவீங்க அப்படின்ட்டு. வேறு எந்த கிராஸுகள்லையோ ஒரு அதட்டலோ எதுவுமே கிடையாது. ஒரு நட்பு ரீதியாக பழகிற மாதிரியே பேசுகிறாரு. போயிட்டு கரெக்டாக எஸ்பிஐ ரூமுக்கு அனுப்புகிறாங்க. உங்கள்கிட்ட போகிறோம். ஒரு அரை மணி நேரம். எஸ்பி சண்முகவேல் ஐயா. சண்முகவேலா சண்முகவடிவேலா? சண்முகவேல். அப்புறம் போய் கும்பிட்றோம். வாங்கப்பா உட்காருங்கப்பா, சேரில் உட்காருங்க பண்ணுறாரு. நான் தடுமாறுறோம். உட்காருப்பா அதுக்கு கொஞ்சம் பேசணுன்றாரு. அப்புறம் நானும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறோம். உங்களை வந்து அச்சமோ பயம் இல்லாமல் பேசுங்க. நான் உங்களை வந்து ஒரு கண்டிக்கிறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ கூப்பிடல. உண்மையை பேசுங்க, நீங்கள் உண்மையை பேசுகின்றார். சரிங்க. நான் வந்து இருந்தாலும் ஒரு கூச்சம் பதட்டம் இருக்கும். அதிர்ச்சிப்பா, சரியான அதிர்ச்சி. அந்த காலகட்டம் அது மாதிரி காலகட்டம். அப்புறம் நான் நடந்த மேட்டை சொல்லிடுறோம். கொம்பு தூக்கில் ஆரம்பிச்சிருந்து சொல்லிடுறோம். தும்கல் காட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தை பக்கமாக நடந்த மேட்டரை சுருக்கமாக சொல்லிடுறோம். சரி, நீங்கள் பயப்படாதீங்க. அவர் சொன்னது ஒன்றும் செய்யலை ஐயா, நானாக போகலைங்க ஐயா, அவங்களா கூப்பிட்டு இது மாதிரி போயிட்டுங்கய்யா, இனிமேல் போகலைங்க ஐயா அர்த்தமாக சொல்கிறது அதுதான். அப்படின்னு அழுதுகிட்டே அவர்கிட்ட மன்றாடுறோம். ஒன்றும் செய்யலைப்பா, நான் என்ன உன்னை திட்டேன்னா மிரட்டேன்னா, ஏன் நீ வந்து அழுவுற, ஏன் பார்த்துட்டு போடுற? தேவையில்லை, நீ அவங்க கூப்பிட்டா போயிட்டு வா. மீண்டும் ஒன்றும் செய்யலை, நீ போயிட்டு வா, நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. காட்டில் இருக்கிற வீர பொண்ணுங்க எங்களுக்கு நடக்கிறது தான் அது வேறு. ஒன்றும் செய்யலை, நீ கூப்பிட்டா போயிட்டு வா. அவங்க ஆள் வந்து ஒன்று கூட்டி போதா, யாரை கூட்டி போய் சொல்கிறாங்களா, அவங்கள நீ கூட்டிகிட்டு போ, உனக்கு தெரிஞ்சாலும் கூட்டி போயிட்டு நீ காட்டிட்டு போயிட்டு வா. ஒன்றும் செய்யலை ஐயா, என்னை போகக்குள்ள ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி ஷூட் பண்ணிட போகிறீங்க ஐயா, அதெல்லாம் எதுவும் நடக்காது. உன்னை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நடந்த உண்மையை சொல்லு. உண்மையை தான் சொல்கிற அப்படின்றாரு. உண்மையை தான் சொல்கிற அப்படின்றாரு. சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்கிறத அவங்களுக்கு தெரியுது. நீ உண்மையை தான் சொல்கிற, உன்னை நாங்கள் ஒன்றும் செய்யலை, நீ அவர் கூப்பிட்டா அவங்க ஆள் அனுப்பி இவரை கூட்டியா அப்படின்னா கூட்டி போய் அவங்க என்ன பேசுகிறாங்களா பேசிட்டு வந்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்ட்டு. அவர் எப்படி இருக்காரு, அவங்க எத்தனை பேர் இருக்கான்னு நல்லா விசாரிக்காரு எல்லாத்தையும். இந்த நமக்கு பிரச்சனை இல்லைங்கிற சூழலுக்கு பிறகு என்ன நடந்தது என்ன விசாரிக்கிறாங்க. என்னை கொஞ்சம் தேத்தி அப்புறம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க எல்லான்ட்டு நான் 3 டீட்டெயில் சொல்கிறேன். சார் ஒரு 4 பேர் தான் சார். நான் அப்புறம் நடந்த மேட்டர் சொன்னோம். சொல்லிட்டு சாப்பிட வச்சாங்க. அவங்களே சாப்பாடெலாம் கொண்டு வந்தாங்க. சாப்பிட வச்சுட்டு அப்போ தான் அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க, எங்கே பார்த்தீங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்காங்க ஆளுங்க, என்ன வெப்பன்ஸ் கையில் வச்சுருக்காங்க எல்லாம் கேட்குறாங்க. அப்போ 2 SLR இல்லைண்ணா பெரியவர் காட்ராஜ் அண்ணன் வந்து வீரப்பன்னார் வந்து SLR வச்சுருக்காரு மரக்கட்டை. இது இவர் சேத்துக்குழி கோவிந்தண்ணன் வந்து AK-47. இதெல்லாம் எப்படின்னா பேர் தெரியுதுன்னா நாங்கள் நிறையா வச்சுருக்காங்களே கேட்போங்கள, நம்ம தான் கேமாட்டோம் எந்நேரம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களா, எல்லாம் தூக்கிட்டு தெரியுறாங்களே மாட்டிக்கிட்டு ஆடு மாடு மாதிரி தெரியும். இவர் சந்திர கவுண்டர் வந்து வெறும் நாட்டு துப்பாக்கி தான் வச்சுருக்காரு. அவங்களெல்லாம் உட்காந்து பேசிட்டு அவங்களோட பேசுறதுக்கு போய்ட்டு அவங்ககிட்டலாம் பேசுவாங்கள்ல. இவர் சேதுமணி டபுள் பார். அவர் பெரியவர் வந்து ஃபஸ்ட்டு ஆணை அடிக்கிற துப்பாக்கியும் அது சேதுமணிக்கிட்ட அதை வச்சுருக்காரு. டபுள் பேரல் சேதுமணிக்கிட்ட. இவர்கிட்ட சந்திரகவுண்டர் நாட்டு துப்பாக்கி. கோவிந்த அண்ணக்கிட்ட வந்து AK-47, காட்ராஜ் அண்ணக்கிட்ட வந்து SLR பேசிடலாம். இந்த 4 துப்பாக்கி தான். இது மேட்டர் நான் அப்படியே சொல்லிடுறோம். ஆளுங்களாம் எப்படி பலமாக சார் இல்லை சார் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க,
தளர்ச்சியாக இருக்காங்க, பெரியவருக்கு கண் பார்வை ரொம்ப பாதிப்பு. ஆப்ரேஷன் பண்ண முடிவில் இருக்காரு. அவரே சொன்னது, இந்த கண்ணுக்கு ஒரு முடிவு பண்ணணும். இப்படி மணியண்ணன் உன்னால் கூட்டியார முடியும், இது மாதிரி யாரையும் அனுப்பி அவர் வரமாட்டார், நீங்கள் போனால் வந்துடுவாருன்னு சொன்னார். அப்போ நான் இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் மணியனை கூட்டி போனதில் சொல்லிட்டோம். அவங்க தான் இப்போ மாற்றி பேசினா சிக்கலாகி போயிருமே. ஆயிருக்கு மாற்றி பேசினா ஆயிருக்கும். அவர் சொல்லிட்டோம், உன்னை எதையுமே செய்யலை, நீ கூப்பிட்டா அவன் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு, வீரப்பனால நீ எதுவும் செய்யலைன்னு எங்களுக்கு தெரியும், அவரால் உனக்கு எதுவும் கிடைக்கலன்னு எங்களுக்கு தெரியும். தொழில் பண்ணுற ஒருத்தர் தொடர்புக்காக உன்னை தொடர்பு எடுத்துட்டாங்க, நீ போகமான்னு சொல்லாத. எங்களுக்கு செய்கிற உதவி ஒரே உதவி, நீ வந்து எங்கள் காவல்துறைக்கு அவரை கூட்டி எப்போ கூட்டியார் சொல்கிறாரு, யாரும் நீ போயிட்டு வந்துக்கிட்டு, மற்றபடி நாங்கள் எங்கள் மேட்டை நாங்கள் பார்த்துக்கிறோங்க. அதுதான் எஸ்பிஐயாவும் ரொம்ப மரியாதையாக டீசெண்டாக சொல்லி சாப்பாடு கொடுத்து விட்டு எந்த ஒரு எனக்கு நெருக்கடியும் கொடுக்காம சொல்லிட்டு 2 நாள் சொல்கிறோம், தொடர்பு பண்ணி சொல்லுவார், வாங்க ஏடிஜிபி பார்க்கன்றார். சரிங்க ஐயா, பார்க்கலாங்க ஐயா, நான் வந்துடுறேங்க ஐயா. அவர் சொல்லிவிட்டா நீ வந்துடுங்க எப்போ என்னாட்டுன்றார். அதே மாதிரி வந்து 2 நாள் கழித்து அவர் நண்பர் பாண்டியன் சார், அவருக்கு தெரிஞ்சவர், அவரெல்லாம் அப்போ வந்து எங்கள் வேலைக்காட்டில் ஆரம்பத்தில் எங்கள் வேலைக்காட்டில் இருந்தார். ஸ்டார்டிங்கில் கொம்பு தூக்கி வேலைக்காட்டில் இருந்தார். அப்போ அந்த ஒரு 1 இயராக வந்து டூட்டி நான் வடக்கு போகிறேங்க கோபிநாத் ஒகேனக்கல்னு போயிட்டார். இடையில் பார்ப்பார், பேசுவார். அவர் நெருக்கமான அங்கே வேலைக்காட்டிலாம் நெருக்கம். எங்கள் வீட்டுக்கு கோயந்து போல நிறைய டைம் பைக்கில் வந்துட்டு வந்து டீ சாப்பிட்டு கொண்டு போய் ரோட்டில் விட்டு போயிருக்கிறேன் நிறைய டைம். எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்காங்களே, யார் வேணாலும். அப்போ இவர் ஒருத்தர் அங்கே வேலைக்காட்டில் இருந்தவர்ல. அப்புறம் உடனடியாக ஏடிஜிபி பார்க்குறதுக்கு 2 நாள் கழித்து ஒரு தொடர்புடைய அவங்கள வர சொல்லியிருக்காரு அப்படின்றாரு. அதே மாதிரி பைக் எடுத்து போய் கேம்பில் பார்க்குறோம். பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு ஏதாவது சொல்லுங்களா, இல்லை சாயங்காலம் பார்த்து பேசிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்களான்றாரு. சார் தேவையில்லை, போக வேண்டியது இல்லைங்க, நான் வேலைக்காட்டில் முன்ன நான் நைட்டில் தங்கிலிருந்து கூட வருவேன், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலைக்காட்டில் போன தெரியும், நான் வரணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். அப்போ மொபைல் கிடையாது. அப்போ மொபைல்லாம் இது இல்லைன்னா என்னோட ஃபோனுக்கு இல்லை, அந்த வசதி எங்கள் வீட்லேயும் ஃபோன் கிடையாது. கரெக்டாக சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு போயிட்டு ஒரு 7-8 மணிக்குள்ளே ஏடிஜிபி சத்தியில் பார்த்துட்டு சத்தியமங்கலம் உங்களை அனுப்பி விட்ருங்க, அவர் நடந்த மேட்டர் சொல்லுங்கள் அப்படின்றாரு. அப்போ பாண்டிகண்ணா சொல்லி நான் அப்போ போகிறோம் கேமரா தரப்பாண்டி சார் சொல்லிட்டு, அப்புறம் சாயங்காலமாக மத்தியானமாக அங்கேயே சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு வண்டியிலே கூட்டிக்கிட்டு தரப்பாண்டி சாரும் கூட வர்றாரு, சத்தியவரில் கூட வர்றாரு. யாருமே என்ன ஒரு வார்த்தை கூட கண்டிக்கல. நடந்த சொல்லு கூப்பிட்டாப்போ இதே வார்த்தை. நீங்கள் கூட புக்கில் வந்து நிறையா அப்படி இப்படிலாம் எழுதுறீங்களே, அதோடு நீங்களும் உங்களுடைய இதுக்காக எழுதியிருக்கிறீங்க. யார் உங்களுக்கு தவறான தகவல் சொன்னாங்களா எனக்கு தெரியல. போயிட்டு கரெக்டாக ஒரு 8 மணி இருக்கும் போகிறோங்க. போயிட்டு சத்தியமங்கலம் அவருடைய வீட்லேயே நான் தெரியல, அது ஒரு கட்டடம் பில்டிங்கு, பெரிய பில்டிங்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, கேம்பா இதெல்லாம் தெரியாது. அங்கே போலீஸ்லாம் பெருசாக இல்லை. வண்டி போகுது, இறங்குறோம் கூட்டி போகிறாங்க. போயிட்டு எஸ்பி ஐயா சண்முகல் ஐயா தான் கூட வராரு. அங்கே போனால் மேலே மாடியில் வந்து எஸ்பி செந்தாமரகண்டன் சார் உட்காந்துருக்காரு மாடியில். மொட்டை மாடிக்கு தான் கூட்டி போகிறாங்க, 2 மாடிக்கு மேலே.